அந்த ஜாதகத்திலேயே குருவும் ராகுவும் சேர்ந்திருக்கு அப்படின்னா இவர் வந்து வேறு மொழி, வேறு இனம், வேறு ஜாதிக்காரங்கள காதலிக்க போறாருன்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்துல குருவும் கேதுவும் சேர்ந்திருக்குது, சுக்கிரன் புதன் சேர்ந்திருந்தா இந்த பிள்ளைய அந்த பையன் கூட்டு ஓடி போறான்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப இது மாரி சுக்கிரன், புதன் சேர்ந்து, குரு, கேது சேர்ந்து இருந்தா இவர் வந்து ஏதோ பஞ்சாயத்து பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாரு. அல்லது இந்த பொண்ணுக்கு 3 மாசம் அதிகமான இந்த பொண்ணுக்கு 33 வயசு இருக்கும். இந்த பையனுக்கு 32 வயசு தான் இருக்கும். இது மாரி காம்பினேஷன்லாம் வந்து இந்த குரு, கேது தான். அல்லது இந்த பையனுக்கு 32 வயசு இருக்கும். அந்த பிள்ளைக்கு 20 வயசு தான் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து 49 வயசு எனக்கு ஒரு கிளையண்ட். ஜாதகம் பார்க்குறாரு. ஆ வ லவ் பண்றீங்களா? ஆமா சார் லவ் பண்றேன். கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டேன். 42 வயசாச்சு. 48 வயசாச்சு. இனிமேல் உன்ன எவன் கேட்க போறான்னு கேட்குறேன். இல்லைங்க பிள்ளை மேஜர் ஆகணும்லங்கிறான். ஓகேங்களா? இப்ப பிள்ளை மேஜர்னா எத்தன வயசுனா 18 வயசு தான் ஆகுதாம். அப்ப காதல் மலர்ந்திருக்கு 2 பேத்துக்கு இடையில. அவங்க வீட்லயும் ஒத்துக்கிற அளவுக்குலாம் வந்துருச்சாம். அப்ப என்னன்னா, இதுல வந்து தப்பு, ரைட்டு நம்மளுக்கு நம்ம கண்ணு கட்டி விட்ட குதிரை மாரி நம்ம முன்னால நடக்கிறது மட்டும் தான் பார்க்குறோம். உலகம் பெருசு. அப்ப இவருக்கு வந்து குரு கேது இருக்கு. குரு கேது இருந்தா 7 வயசுக்கு மேல வித்தியாசம் இருக்கும். அல்லது ஒரே வயசு இருக்கும். குரு ராகு இருந்தா வயச பத்தி கவலைப்பட தேவையில்ல. இதுல வந்து வேற ஜாதி, வேற மதம், ஒரே ஜாதியா இருக்கும். ஆனா அவங்க அங்கருந்து டெல்லியில போய் செட்டில் ஆயிருப்பாங்க. அவங்க வீட்லயே வந்து ஹிந்தியில தான் பேசிட்டு இருப்பாங்க. இவர் போய் அங்க முடிச்சுட்டு உட்கார்ந்திருப்பாரு. அப்ப வேற மதம், வேற மொழி, வேற இனம் அப்படின்னு வச்சுட்டாலே குரு ராகு தான். இந்த 4 கிரகங்கள் இணைஞ்சிருந்து நான் சொன்ன மாரி இருந்தா அவங்க வேற ஜாதியிலயோ, வேற இனத்திலயோ, வேற வயசுலயோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க.